அந்த பையனுக்கு பயம் இல்லை. எனக்கு இந்த கண்டிஷனை போட்டாங்க. அடுத்த ரெண்டாவது மருமகளுக்கு இந்த கண்டிஷன் இல்லை. அது என்னது சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு. சீர்சனத்தெல்லாம் வந்து இப்போ நாத்தனாருக்கு இப்படி செய்யணும், யாராச்சும் ஏதாவது ஃபெஸ்டிவல்னா ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு இப்படிலாம் நம்ம பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போஸ் நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ அதுக்காகவாச்சும் நம்ம சரி சொல்லிட்டாங்களே, நம்ம வந்து மூத்த மருமகளா இருக்கிறோமே, நம்ம அத்தை சொல்லி கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காகவாச்சும் செஞ்சுதான் ஆகும். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை சார். அவங்க வந்து கேஷுவலா வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்படியே கூட வருவாங்க. ஓ, இந்த முறை செய்யணுங்கிற ரூல்லாம் அவங்களுக்கு இல்லை. இருந்தாலுமே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அவங்க பெரியவங்களா அவங்க செஞ்சுறாங்க. ஆனா முறைன்னு ஒண்ணு இருக்கலாமா? இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க கல்யாணத்துக்கு ஒருத்தங்க 1000 ரூபாய் செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் செஞ்சிருவோம். ஓ, நீ அப்படி வரியா? ஓ, உங்களுக்கு செஞ்சதை செஞ்சிருவீங்க, வீட்டுக்கு பொதுவா செஞ்சதை அவங்க செய்யணும். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சார் இப்போ அவங்க பசங்களுக்கு அவங்களுக்குன்னு வரும்போது இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் முயற்சி செஞ்சுருப்பாங்களா சார், பர்த்டேக்கு அப்படி இப்படின்னு அதெல்லாம் அவங்க செஞ்சுருவாங்க சார். ஏன்னா அவங்க பேர் கெட்டு போயிடக்கூடாது. இப்போ குடும்பத்துலேருந்து இப்போ ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து இன்விடேஷன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, சொந்தக்காரு. இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் முயற்சி செய்யணும்னா ஒரு 2000 ரூபாய் செய்யணும்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்னக்கா பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. அத்தை சொன்னாங்களம்மா 2000 ரூபாய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம சப்போஸ் சரிக்கா பார்த்துக்கோங்கக்கான்னு சொல்லிட்டு அப்படியே கழிடுவாங்க. அதுலயே நீ சரியான அல்கஞ்சாரா குல்கா பாட்டின்னு தெரிஞ்சிச்சு. அவங்க கிட்ட தானே சொல்றாங்க செய்யணும்னு சொல்லிட்டு. இல்ல, அவங்க கிட்ட தானே சொல்லுவாங்க, மூத்த மருமக அவங்க தானே. அவங்க கிட்ட சொன்னா அவங்களே ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். வீட்டுக்கு மூத்த மருமக இவங்க கிட்ட கூப்பிட்டு, எப்பா நமக்கு இவ்வளவு சொத்து இருக்கு பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க பாத்துக்கணுமா இல்ல உங்களுக்கு பாதி கொடுக்கணுமா? உங்க குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டுறாங்களா? ஆமா, அதுக்கு உங்க பேரை வைக்கிறது விட்டு போட்டு வேற யார் பேரையோ வைக்கிறதுக்கு சிபாரிசு பண்றாங்களே. எனக்கு பாதி கொடுக்கணும் சார். என்னது? இப்போதைக்கு வச்சுக்கிட்டோம், கொடுக்க சொல்ல கொடுக்க. அது எப்படி கொடுக்க சொல்ல கொடுக்க முடியும்? இப்ப விஷயம் என்னன்னு கேட்டா அவங்க கிட்ட தானே சொல்லியிருக்காங்க இது சொத்து இவ்வளவு இருக்குன்னு. அப்படியே இருக்கலாம். அவங்களே வச்சுக்கிட்டோம். அவங்களே வச்சுக்கிட்டோம். அதானே பார்த்தே. அப்பா அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எப்பா அது க்ளோஸ் அப் போங்கடா அந்த முகத்துக்கு. என்ன அவங்க இப்ப மட்டும் பூமி பந்தே தெரிச்சுது எப்படி எனக்கு புரியல. நக்கல்யா அவனுக்கு. அதாவது இப்ப குடும்ப பொறுப்பு சம்பந்தப்பட்ட பொருளாதார பொறுப்புலாம் உங்களோடது. ஆமாங்க சார். அந்த கண்டிஷன் அவங்களுக்கு இல்ல. ஆனா இல்ல. புரியலையே. நாமளும் நம்ம போக்குக்கு போயிட்டு நம்ம முறையை மட்டும் செஞ்சு விட்டு வந்துருவோம்னு நீங்க நினைக்கிறது இல்ல. அந்த குடும்ப கௌரவம் அடங்கி இருக்குல்ல சார். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நம்ம குடும்ப சார்பு தான் மொய் வைக்க போறோம். அப்ப என்ன நினைப்பேன், குடும்பத்துல இருந்து வெறும் 1000 ரூபாய் தான் வைக்கிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி நம்ம குடும்பத்தை அவங்க குறைச்சி அடை போட்டுற கூடாது. பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். இந்த ஃபீலிங்லாம் நமக்கு அதெல்லாம் இருக்கும் சார். முதல்ல அந்த போஸ்ட் நமக்கு விடவே மாட்டாங்க சார். எந்த போஸ்ட்? அந்த மூத்த மருமகன்ற. அது எப்படிமா? அது மூத்த மருமக மூத்தானே மூத்த மருமக போஸ்ட். அது கொடுக்க முடியும் தோணுதுல சார். அவங்க மாமியார் அவங்க கிட்டே சொல்றாங்களா, என்கிட்ட ஏன் தான் சொல்றீங்க, அவங்க கிட்டயும் சொல்லுங்க, அவங்களும் போடுவாங்க. நான் அவங்க சொல்லவே மாட்டாங்களே, ஏன் அப்படி சொல்ல மாட்டாங்க? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. இல்ல அப்படி இல்ல சார். இப்போ நம்ம சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 22 மேரேஜ்மா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அவங்க மொய் செய்யற மாதிரி இருந்தா அந்த 22 அவங்க மறந்துடுவாங்க சார். கேலண்டர் 22 இருக்காது. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். நான் வேலைக்கு போறல சார். பாருங்க சார். ஓ, செவ்வாய் கிரகத்துக்கு போற மாதிரி சொல்றீங்க. எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த 22ஆம் தேதியை மறக்கிறது என்ன லாஜிக்? சாரி, எனக்கு தெரியாது. அதான் சொன்னல சார், டென்ஷன். இந்த உண்மையிலே டென்ஷன்ல எல்லாத்தையும் மறப்பீங்கன்னா அந்த சொத்தையும் மறக்கணும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. வீட்ல வந்து இந்த குலதெய்வம் எல்லாம் கும்பிடுறோம்ல சார், அங்க எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு செய்யறதுல இருந்து அந்த குலதெய்வம் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ், கும்பிடுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம தான் எடுத்து செய்யணும். மூத்த மருமக அப்படின்றப்போ உனக்கு அந்த நீ தான் வந்து எடுத்து போட்டு எல்லாமே செய்யணும். எங்க குடும்பத்துல இருக்க எல்லா மூத்த மருமகளும் ஒண்ணு சேர்ந்து செய்வோம். அது இளைய மருமகள் கிடையாது. நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க டைரக்டா சாமி கும்பிடும் போது தான் வருவாங்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? இதுக்கான வேலைகள்லாம் எடுத்து செஞ்சு அதை நடத்துற அந்த வேலை இருக்குல்ல, அதை இளைய மருமகள்கிட்ட கொடுத்தா நீங்க ஒத்துப்பீங்களா? அப்போஸ் கொடுக்கட்டும் சார். ஆக்சுவலா அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுத்துருவோம், அந்த உரிமையை உங்கள்கிட்ட கொடுத்துறாங்க, நாங்க கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் இது இருக்கும், அவங்க கேட்டதில்லை அதனால கொடுக்கல. வீட்டு சாமி கும்பிடுவோம், குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அந்த தட்டை எடுத்து கொடுப்பாங்க. இதை யார்கிட்ட கொடுப்பாங்க? என்கிட்ட தான் சார்.
இனிமே அது அவங்க கையில கொடுத்துருவோம். ஓகேயா? கொடுத்துடுறேன் சார். அப்படியா? என் தங்கச்சி தானே சார். அப்போ உங்க மாமியார்ட்ட நேரா சொல்லுங்க. சாம்பார் அப்ப எனக்கு சார் கொடுத்துடலாம் சார். நீங்க ரெடி தான். ரைட், கொடுத்துடலாம். தட்டை கொண்டாங்க. ஆனா ஃபீலா இருக்கு சார். வாங்க, ஏன்னா உங்க கையில இருக்க பொறுப்பை நீங்க அவங்க கையில கொடுத்துருங்க. கொண்டாங்க. அந்த பொறுப்பை, அந்த உரிமையை அவங்கள்ட்ட நீங்க கொடுக்க போறீங்க. கம்ப்ளீட்டா கொடுக்கணும்னா ஃபீல் ஆகும்ல சார். இல்ல, கம்ப்ளீட்டா தான் இதை கொடுக்க முடியும். என்னமா 10 வருஷமா பேசிட்டு இருந்த விஷயம் 10ல போயிருச்சு. தெரியுது, நீ மூடு. நீங்க எடுத்துட்டு போலாம். பட் தட்டு எங்க? ஜோக் இல்ல இல்லையா? ஓகே, சாரிம்மா. நான் நினைச்சேன் கொடுத்துருவாங்களோன்னு. ஊருக்கு போகும்போது ஒரு நாளைக்கு முன்னாடியே அத்தைக்கிட்டேயும் மாமா கிட்டேயும் சொல்லி பர்மிஷன் வாங்கணும். ஆனா அவங்க ஊருக்கு போகும்போது வீட்டுக்கு சொல்லவே மாட்டாங்க. எனக்கு புரியலைங்க. ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன். நான் வந்து ஷிஃப்ட் முடிஞ்சு எங்க அண்ணன் கூப்பிடுறோம், அப்படியே எங்க வீட்டுக்கு நான் போயிடுவேன். தடிக்கு அதாவது ஆபீஸ்ல இருந்தே போயிருவீங்க. மாட்டாங்க. ஏறா வண்டியே. அண்ணன் வந்திருக்காருமா பிக்கப் பண்ணாத. நான் அப்படியே அம்மா வீட்டுக்கு போறேன். அப்ப நான் டெய்லி ஒரு 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 வாரத்துல ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் சொல்ற மாதிரி ஆயிரும். ஓ, இது 4 தடவை வேற போறீங்களா நீங்க? அப்போஸ் நீங்க எத்தனை முறை போவீங்க? 2 months once. ஜென்ரலா நீங்க அங்க போயிட்டு அத்தனை மாதிரி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படி நீங்க சொன்னா ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னு கேக்குறேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு. சொல்ல மாட்டேன். ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஏன் ஒன்னும் சொல்றது இல்லைன்னு நினைக்கிறீங்க? எப்படி கேட்க மாட்டா இவ இஷ்டத்துக்கு தான் இருப்பா, அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க. நீ அப்படி வரியா? இவங்க ஒரு நாள் வீட்டுக்கு போனாங்கன்னா வீடு அங்க அல்லோலப்படும். 4 நாள் போனாங்கன்னா வீடு தலைகீழ கிடக்கும். நீங்க 4 நாள் அம்மா வீட்டுல இருந்தாலும் இங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார் அந்த வீட்ல என்ன ஒரு கெஸ்ட் மாதிரி தான் சார் ட்ரீட் பண்ணுவாங்க. இல்ல சார், இவங்க தான் கெஸ்ட் மாதிரி இருக்கிறாங்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? நிமிஷம் நினைச்சா தடிக்கு விழுந்து அம்மா வீடு, ஆனா டக்குன்னு போயிடுறாங்க. உங்களுக்கு லைட்டா மூட் அவுட் ஆயிடக்கூடாது சார். உடனே கால் பண்ணிடுவாங்க பிரதருக்கு. சும்மா அந்த ரூம்குள்ளே தான் சார் உட்காந்துருக்க முடியும். எனக்கு என்டர்டைன்மெண்ட் ஒன்றும் இருக்காது, எதுவும் நான் பண்ணவும் முடியாது, செய்யவும் முடியாது. ஸோ எங்கள் வீட்டுக்கு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ், மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், அதுக்காக போவேன். இப்போ இவங்க இது மாதிரி நினைச்சாப்புல கிளம்பி போறது இருக்குல்ல, அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எவ்வளவு பொறாமையா இருக்கும். நம்மளும் உள்ளூர் மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்கோம். உள்ளூர் மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் ஒரு டைம் தோணி இருக்கு. வேட்டி அவரை கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆரப்பையிலாம் எந்த சந்தர்ப்பத்துல இவங்க இருக்கணும் ஆனா இருக்க மாட்டேங்கிறாங்க? மார்னிங் டைம் கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும் சார். கொஞ்சம் அவன் இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும். ஒரே குஷ்டமா. உங்க தேவை இருக்கே. கேட்டா செய்வேன் சார். கேட்டா செய்வேங்கிறீங்கல்ல, நான் எப்படி வச்சுக்கிறேன்? கூப்பிட்டாதான் உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்களா? எல்லாம் டப்பு நடிக்கிறீங்க. அது எனக்கு தேவை இருக்கு சார். ஏன்னா அது உங்க வீடுன்னு ஃபீல் பண்றீங்க, இதுன்னா உங்க வீடுன்னு நீங்க ஃபீல் பண்ணல. கரெக்டா சொன்னீங்க. அக்காக்கே தோசை சுட்டு கொடுக்கன்னு கேட்டா, இல்ல நீ நல்லா ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு போட்டு கொடு அப்படி சொல்லுவாங்க. போட்டியிலே கலந்து கொள்ளாமல் நீ வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா எப்படி முடியும்? நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். தோசை கறிக்கிறா சார். நீங்க தோசையை கறுக்காமல தோசை வந்துச்சு. நானும் கறிக்கிறேன். அப்புறம் என்ன? அதே மாதிரி அவங்களும் கறுக்கட்டும். பொறுப்பையும் கொடுக்காம நீ வேலையும் பார்க்கலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறது கரெக்டான எனக்கு தெரியல. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. எங்க வீட்ல வந்து எங்க அத்தைக்கு வந்து அமாவாசை கிருத்திகை அப்பெல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வீட்லயும் செய்யக்கூடாது. ஒரு தடவை என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்கு பயங்கரமாக திட்டினாங்க, செம்ம திட்டு விழுந்தது. அது வந்து நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். என்னப்பா சொல்ற? ஆனால் என் குழந்தை ஒரு நாள் அதே நாள் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வீட்டில் அவங்க சாப்பிட்டாங்க, அவங்கள ஒன்றுமே சொல்லலை. நீங்க திட்டு வாங்கிட்டீங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. இப்ப வீட்டுக்குள்ள நான்வெஜ் வருது, அவங்க சாப்பிடுறாங்க. ஆமா, அப்ப நீங்க பாத்துருப்பீங்கல்ல. கண்டிப்பா. அப்ப மைண்ட்ல யோசிச்சிருந்தீங்களா என்னெல்லாம் இவ என்ன திட்டு வாங்குவா அப்படி யோசிச்சிருந்தீங்களா இல்லையா? கண்டிப்பா பயங்கரமா எனக்கு திட்டு வாங்குவான்னு தான் நினைச்சேன். அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. திட்டலையே, அவ வந்தா மட்டும் அப்படியே அவங்க பம்மிடுறாங்க. ஏன்னா எனக்கு புரியல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க.